திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகை மாத பலனை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திகை மாதத்துல என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு பகவான் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி மீண்டும் அதிசார நிவர்த்தியாகி மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அங்கேயும் வக்ரகதியில தான் இருக்க போகிறார். சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து 10ஆம் தேதி விருச்சிக வீட்டுக்கு வருகிறார். செவ்வாயும் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து 21ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார். அதே போல புதன் 20ஆம் தேதி பார்த்துட்டீங்கன்னா விருச்சிகத்துக்கு வருகிறார். சனி பகவான் முக்கியமாக இந்த மாதம் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் 12ஆம் தேதி. இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. 4 கிரக கூட்டு சேர்க்கைகள் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா விருச்சிகத்துல சேரப்போகுது. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் ஒரு சிலருக்கு யோகத்தையும் ஒரு சிலருக்கு ஓரளவுக்கு பாதகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. யாருக்கெல்லாம் நல்ல பலன்களும் யாருக்கெல்லாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறது நம்ம இந்த பதிவுல பாத்துக்கலாம். கன்னி ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசி அதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கிறார். ராசி அதிபதி 2ஆம் வீடு தனஸ்தானத்துல 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். கவலை இல்லாம இருக்கலாம். பணம், பொருளாதாரம், செல்வாக்கு, தொழில நல்ல வளர்ச்சி இதெல்லாமே உண்டு. பேச்சுக்கு மரியாதையும் உண்டு. செய்கின்ற செயலுக்கு மதிப்பும் மரியாதையும் தானாக தேடி வரப்போகுது அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. கண்டசனிதான் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும், அவமானப்படுத்தும். இருப்பினும் உங்களுடைய வேலைகள் எல்லாமே கண்டிப்பா நடக்கும். அடுத்தது 20ஆம் தேதிக்கு மேல 3ஆம் வீட்டுக்கு போறார். அப்ப 3ஆம் வீட்டுக்கு போனாலும் 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேரப்போகிறார். அப்ப அதாவது லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேரப்போகுது. அப்போ வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகிறது. நிம்மதியான தூக்கம், பயணங்கள் அதிகமாகிறது. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யமாக இருக்கிறது. கண்டச்சனிகளா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நிறைய நடக்கும். ஆனா இப்போ அதெல்லாம் விலகி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த மாசம் 4 கிரகங்கள் 3ஆம் வீட்டிலேயே இருக்கு. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் 10ஆம் தேதிக்கு மேல 3ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அப்ப 2 கூட 2ஆம் வீட்டிலேயே இருக்கும் பொழுது பண வரவு, தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது, தந்தை சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு கிடைப்பது, குருவுக்கு ஒரு நன்மைகள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள், மேல் படிப்பு படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள், தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே சுக்கிரன் கொடுத்துருவாரு இந்த மாசம். அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது பயணங்கள், வெளியூரோ வெளிநாடோ தீர்த்த யாத்திரையோ சொல்லும். 9ஆம் இடமும் அதையே சொல்லும். அப்போ 9ஆம் அதிபதி லக்னாதிபதி 12ஆம் அதிபதியில சேர்றதுனால இந்த மாசம் கண்டிப்பா ஒரு சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸோடையாவது பாத்துட்டீங்கன்னா ஒரு ட்ரிப் ஏதாவது போயிட்டு வருவீங்க. ஒரு சந்தோஷம் இருக்கு இந்த டைம்ல உங்களுக்கு கார்த்திகை மாசத்துல. அடுத்து இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். அவர் 3 8 அப்ப 8 3ஆம் வீட்டுல ஆட்சி பலம் பெறும்பொழுது திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் உண்டு. ஆனா 8ங்கிறது கண்டத்தையும் சொல்லும். அப்ப போயிட்டு வரக்கூடிய இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா கண்ட சனியும் நடக்கிறதுனால கொஞ்சம் எங்க போனாலும் நல்லா எச்சரிக்கையோடு இருக்கணும். எது செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை செய்யணும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அது மட்டும்தான். அதுவும் பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் 21ஆம் தேதிக்கு மேல 4ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 3 கூட 4ஆம் வீட்டுல 8 கூட 4ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது 20ஆம் தேதிக்கு மேல உடம்பு ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கணும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல அம்மாவனுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது குரு பகவான். குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4 மற்றும் 7ஆம் அதிபதி. அவர் போய் 10ஆம் வீட்டுல இருக்கார். 10ல் குரு இருந்தால் பதவி பறி போகும் அப்படிங்கிறது கிடையாது. 10ல் குரு இருந்தால் மேல் பதவி கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும்னு அர்த்தம். அந்த பதவி போயிடும், அதை விட நல்ல பதவியே கிடைக்கும். ஆனா வக்கரகதியா இருக்கிறதால ஒரு முறைக்கு பல முறை முயற்சி பண்ணணும். அவ்வளவுதான். முயற்சி பண்ணா நிச்சயமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்களும் கைக்குடி வரும். ஆனாலும் முயற்சி பண்ணணும். இதுதான் ஏன்னா 7 குடையவர் இல்லையா குரு பகவான். அதனால உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், திருமணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் சிறப்பா இருக்கும். ஆனா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி ஆகுது மீன வீட்டுல. அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, சனி யார் உங்களுக்கு முதல்ல 5 மற்றும் 6ஆம் அதிபதி. குழந்தைகள்னால செல்வாக்கு கிடைப்பது, குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது, குழந்தைகளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடத்தி கொடுப்பது, திருமணம் அமைந்து வருவது, திருமணத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விளக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள், கடன் சார்ந்த விஷயங்கள் விலகுவது, கடனில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தலைவலியோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒண்ணு ஒரு அவமானங்கள் நடந்திருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே விலகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார்.
வேலையில ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது, வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பா பிரச்சனை வரும் அந்த நபர்கள் மூலமாக. அதெல்லாம் உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு மேல சனி வக்கரம் இல்லாத ஜாதகங்களுக்கு இது நடக்கும். சனி வக்கரமான ஜாதகங்களுக்கு 12ஆம் தேதிக்குள்ளேயே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவா கன்னியா ராசிக்கு என்னதான் கண்ட சனியாக இருந்தாலும் கூட ராசி அதிபதி 3ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்திலிருந்து கூட்டு கிரக சேர்க்கையோட 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த மாசம் நிம்மதி இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்க முயற்சிக்கு உண்டான ஒரு நல்ல பலிதம் உண்டு, காரிய ஜெயம் உண்டு, வெற்றி உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதே பாருங்க, வீர விளையாட்டாக சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல கிரேட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாசம். யூடியூப் சம்பந்தப்பட்டது, எம்எல்எம் சம்பந்தப்பட்டது, சீட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்கு அதீத வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளில் சரணம். கடக ராசிக்குள்ளான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கடக ராசிக்குள்ள குரு பகவான் இருந்தார் 19ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா அதிசாரம் மறுபடியும் நிவர்த்தியாகி 12ஆம் வீட்டுக்கு போகிறார். அவர் 9ஆம் அதிபதி. குரு உச்சமாக இருந்தாலும் வக்ரகதி அடையும் பொழுது நீச தன்மையை பெறும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இருப்பினும் 12ஆம் தேதிக்கு, அதாவது 12ஆம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். சுப விரயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வேலை வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உண்டு. ஆனா என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் முயற்சி ஒரு முறைக்கு பல முறை பண்ணணும். ஒரே தடவை அப்படிங்கிறது நடக்காது. ஒரு தடவை பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணினீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அதே போல சூரியன் 2 குடையவர், பேச்சு ஸ்தானாதிபதி. அவர் போய் இருக்கக்கூடிய வீடு 5ஆம் வீடு. 2 குடையவர் 5 இருந்தால் பணம் ஒரு ஃபர்ஸ்ட். பொருளாதாரம் நல்லா சிறப்பா இருக்கும். பணத்துல இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுது. குழந்தைகளுக்கு உண்டான, குடும்பத்துக்கு உண்டான விஷயங்கள், தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்ண போறீங்க. 2-5 காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காம்பினேஷன். இந்த மாசம் தேவையில்லாத விரைய செலவுகள் ஆகாது. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆயிரும். அடுத்தது புதன். புதன் பாத்தீங்கன்னா 3 மற்றும் 12ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்கார். 3 கூடயே 4ஆம் வீட்டுல இருந்தாலும் யோகம், 5ஆம் வீட்டுல இருந்தாலும் யோகம். 4ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது கொஞ்சம் அவர் 12ஆம் அதிபதியும் ஆகிறதுல கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு 20ஆம் தேதி வரைக்கும். பயணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பீங்க. ஒரு நிம்மதியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் எல்லாம் தூக்கம் அதிகமா வரும். ஆனா 5ஆம் வீட்டுக்கு அடுத்தது வந்துட்டாருன்னா நீங்க அலைந்த அழைப்பிற்கு, அதாவது நீங்க என்னெல்லாம் வேணும், எதுக்காக நீங்க அலைஞ்சீங்களோ இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கு உண்டான ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக வெற்றிகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரும். உங்க குழந்தைகள் வெளிநாடு போறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது நீங்க வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய சொந்த பூர்வீக ஊருக்கு வரலாம்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசம் அது நடக்கும். 12ஆங்கிறது வெளிநாடு, 5ஆம் இடங்கிறது தன்னுடைய சொந்த பூர்வீக ஊரை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ அங்க வருவதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப 12ஆம் அதிபதி 5க்கு வரும்போது அவர் உங்களுக்கு முழுக்க முழுக்க நீங்க எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த நேரத்துக்கு உங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, சுக்கிர பகவான். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 கூடையவர் 4லயே இருக்கார் 10ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது 5க்கு வரப்போகிறார். அவர் 11ஆம் அதிபதியும் ஆகிறார். அப்ப முழுக்க என்ன ஆகும் அப்படின்னா, இங்க மகாலட்சுமி வீட்டுல துலாத்துல இருக்கும் பொழுதே உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, உடம்புல இருந்து வந்த ஏதாவது ஒரு கெட்டது நெகட்டிவ் இதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 5ஆம் வீட்டுக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வந்துருவார். அப்ப அதீத லாபங்கள் கிடைப்பது, வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பது, ஒரு இடமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி. 5 குடையவரும் 10 குடையவருமான செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்காரு 21ஆம் தேதி வரைக்கும். 5 குடையவர் 5 இருக்குன்னா குலதெய்வம் உங்க கூட இருக்குதுன்னு அர்த்தம். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த மாசம் அதிகமா உங்களை பார்க்க போகுது. அந்த குலதெய்வம் உங்களை கண் விழித்து பார்க்க போகுது அப்படிங்கிறத அமைப்பு. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகுது. கலைத்துறை, இசைத்துறை இதுல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும். அப்ப அவரே 10ஆம் அதிபதியும் ஆகிறதுல தொழில் நல்லா வளரப்போகுது. தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையறதுக்குண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல கர்மா வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ சனி பகவான் யார், உங்களுக்கு 6-7 குடையவராகி வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார். அப்ப முழுக்க முழுக்க கடன் சார்ந்த விஷயங்கள் விலக போகும். அடுத்தது சனி பகவான்.
சனி பகவான் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா 7 மற்றும் 8ஆம் அதிபதி. திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைக்கூடி வரப்போகுது. ஏன்னா வக்ர நிவர்த்தி ஆக போகிறார் 12ஆம் தேதியிலிருந்து. அப்ப அதற்கப்புறமே திருமணம், அதே போல வியாபாரம் நல்லா சிறப்பா இருக்கணும்னு அமைப்பு, கண்டங்கள் விலகிறது, அவமானப்பட்டு இருந்தா அந்த அவமானங்கள்லாம் விலகிறது, அல்லது நீங்க அந்த தப்பு செய்யல அப்படின்னு எதிர்ப்பாளர் வந்து உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே இந்த மாசம் நடக்கும். திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே 12ஆம் தேதிக்கு மேல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கும். சனி வக்ரமாக இருந்தால் இதெல்லாமே ஒரு 12ஆம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்ளுங்கள். சனி வக்ரமில்லாத ஜாதகங்களாக இருந்தால் 12ஆம் தேதிக்கு மேல இந்த பலன் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் சொல்லுது. இப்ப கடகராசிக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் 5ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் சேர்வாங்க. மிக யோகம், மிக யோகம். 5ஆம் இடங்கிற அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டஸ்தானாதிபதி அதிர்ஷ்டத்திலேயே இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதை விட இதெல்லாம் வந்து எப்பயாவது தான் நடக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் நடக்கும். இந்த கிரக கூட்டணிகள் அது 5ஆம் வீட்டுல. சோ வந்து இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. குலதெய்வத்தை நல்லா வணங்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இதெல்லாம் ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்தா நான் சொல்வதை விட இனிமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.